கிட்ட ஒரு முறையும் என்ன மரணம் பின்தொடர்ச்சி உங்களுக்கு தெரியுமா தெரியாது. 2001 த்ரோட் கேன்சர்னு சிஎம்சி ஆப்ரேஷன் ஆச்சு. அவங்க சொன்னாங்க நீங்கள் போச்சா பழிக்கவும் இல்லாட்டி இல்லை அப்படின்னா நீங்கள் சைன் பண்ணுங்க இல்லாட்டி போயிடணும். அங்கேருந்து எனக்கு ஜீவன் போச்சு. ரெண்டாவது ஸ்பைனல் கார்டு 2004 அங்கே கூட டாக்டர் சொல்லிட்டார் நீங்கள் போச்சா பழிக்கலாம் இல்லாட்டி இல்லை. அங்கேருந்து எனக்கு ஹெர்னியா ஆப்ரேஷன் 2008. அப்புறம் இன்னும் ஆப்ரேஷன் இன்னொன்று ஆச்சு. அது இல்லாத வழியில் 2-3 பெரிய ஆக்சிடெண்ட்டில் நான் எஸ்கேப் பண்ணேன். ஸ்கூட்டரில் வந்துட்டு ஸ்கூட்ரு 10 ரவுண்டு அடிக்குது. நான் ஒரு 10 ரவுண்டு அடிச்சேன். ஒன்லி பிளேஸ் முன்னாடி ஒரு சின்ன பையன். ஆனால் ஒரே ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட இல்லாத நான் அவ்வளோ நான் பாதுகாப்பு. கடைசியாக இப்போது ரீசெண்டாக 20ஆம் தேதியா 22ஆம் தேதியிலேருந்து 4 நாள் மெடிக்கல் சென்டரில் ஆப்ரேஷன் அட்மிட்டில் இருந்து 4 days. ஏன்னா சடனாக இன்னும் ஸ்டக் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு 4 days 5 days பச்சை தண்ணி கூட நான் வாயில் வைக்கிறேன். ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரு. 40 பாட்டில்ஸ் 40 பாட்டில் அந்த டிஷ் போட்டு நான் இந்த நாளை நான் இப்படி நிற்குவேன்னு நினைக்கல. நான் ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கணும் இல்லாட்டி என்ன நடக்குமோ தெரியாது. எனக்கு ஸ்டமக் கேன்சர் கூட ஆகிடுச்சான்னு எனக்கு அப்படி ஒரு ஏன்னா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை சுச்சுவேஷன் வச்சு. ஆனால் கடவுளும் உங்களுடைய அன்பும் இந்த இடத்துல நிற்க வச்சு இந்த மாதிரி ஒரு அற்புதமாக என்னுடைய அந்த சூப்பர் நேஷன் சாரெல்லாம் என்னை வாழ்த்தி எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வாழ்த்தி நீங்கள் எல்லாம் வாழ்த்தி அனுப்புறது எனக்கு பெரிய அன்பு. இந்த அன்பை விட்டு பிரிறது தான் எனக்கு துக்கமே தவிர வேறு எந்த விதமான கவலை இல்லை. மகிழ்ச்சியோடு போகிறேன். நீங்கள் எல்லோரும் தயவுசெய்து என் வீட்டுக்கு வரைக்கும் வந்து end of this program, I request our EC member will give respected my dear friends, respected today's chief guest, Vadanpani sir and Ayar sir. Sir, இன்னைக்கு 2 பேரும் நம்ம விட்டு பிரிஞ்சு போகிறாங்க. பிரிஞ்சுன்னா ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு போகிறாங்க. நம்ம ரொம்ப துக்கம். ஏன் சொல்ல நாளைக்கெல்லாம் அவங்க நம்ம இங்கே பார்க்க முடியாது. Vadanpani அங்கே பார்க்க முடியாது, Ayar sir ஃபைனலில் பார்க்க முடியாது. என்ன இருந்தாலும் அவங்க ரொம்ப நல்ல வேலை செய்திருக்காங்க. Ayar sir பேர் எப்படி வந்தது எல்லாருக்கும் தெரியாது. இங்கே வந்து டிஃபென்ஸ் ஆங்கரில் 375 வெஹிக்கிள்ஸ் HRV ஆயில் மாஸ்டர் அவர் தான். அந்த 370 வெஹிக்கிள்ஸ் ஆயில் போட்டது அவர் அண்ணன் தான். அதுக்கு முன்னே ஏஆர்வியில் பூனாவில் போட்டதெல்லாம் நமக்கு தெரியாது. நம்ம புதுசாக வரல. அப்போ இப்போ தான் புதுசாக வந்து அப்போல்லாம் தெரியாது. அதனால தான் Ayar sir அவருக்கு ஹெல்த்து நல்லாதனால தான் அவர் கொஞ்சம் சில டைமில் நெக்லெக்ட் பண்ணியிருப்பார். அவர் மாதிரி வேலைக்காரர் யாரும் இல்லை. அவர் நம்ம யாருமே அவர் நம்ம விட்டு பிரிஞ்சாலும் அவர் என்ன நம்மக்கிட்ட எப்போவுமே இருக்குன்ட்டு. அதே மாதிரி Vadanpani அண்ணன் நான் வந்தப்போ புதுசில் ஏஆர்வி அவர் கூட தான். நான் அப்போ செகண்ட் ஷிஃப்டாக இருக்கும் போதென்னா அண்ணன் வெல்டிங்கெல்லாம் சூப்பராக சொல்லார். தம்பி எனக்கு ஆள் வேணும்னு வரும். ஆனால் அண்ணன் ஒண்டி பண்ண மாட்டார். கூட ஹெல்பிங் ஹேண்ட் ஒன்று வேணும். அவர் அருமையாக ஒர்க் பண்ணி நல்ல பேர் எடுத்திருக்காரு. அவங்களுக்கு இப்போ பேச டைம் இல்லை. கடவுளில் வேண்டிக்கிறது என்னன்னா அவங்களுக்கு ஒரு வெரி குட் வெல்த்து கொடுத்து அவங்க சந்தோஷமாக வைக்கணும்னு நான் கடவுளை பிரார்த்திக்கிறேன். இந்த ஃபங்க்ஷனை வந்து எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்த நம்ம டிஃபென்ஸ் ஆங்கர் பர்சன்ஸ்க்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த உறவை இப்போ வந்து முடித்துக்கொள்ள ரொம்ப தேங்க்ஸ். வணக்கம் எல்லாருக்கும். டைம்